இண்டிகேட்டர்லாம் போகிறதே கிடையாது. இது பெரிய வெண்ணெய் இவர். போலீஸ்காரன் வண்டி வந்து இடிச்சுட்டு அவன் மாதிரி போய் நேக்கிறான். ஐயா ஐயா Hey guys, this is Venkat and welcome back to the channel. Hi. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் ட்ரிப்போடைய செகண்ட் பார்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குங்க தனுஷ்கோடிக்கு. இப்போ குட்டி பசங்க நம்மளை பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க என்னமோ. தனுஷ்கோடியும் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இந்த மாடு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கு. இதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே நேராக ஒரே ரோட்டில் போயிட்டே இருந்தால் தனுஷ்கோடி பக்கத்தில் அப்படியே அரைச்சல் மணி ஒரு கடையில் நிப்பாட்டி இளநீ குடித்தாங்க. இளநீ வந்து உப்பாக இருக்குது, லேசாக உப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. ஏங்கா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து எல்லாமே உப்பு தண்ணியில் வர்றதால வந்து இளநியோட டேஸ்ட் வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குமா. இதே பொள்ளாச்சியில் குடித்தா நல்லா இனிப்பாக இருக்குமாங்க. இந்த இடத்தோட விளைச்சலே வந்து அந்த உப்பு வந்து அந்த இளநிக்குள்ளே கூட இருக்குமா. ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே சாண்டில் கலரில் இருக்குது மண் ஃபுல்லாகவே. ஏன் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் கரண்ட்டு ஒன்றும் கிடையாது இந்த சைடு. எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்களேன். கரண்ட் வசதி எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளோ பேர் நம்மளால் கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? இவங்க பாரு, இதெல்லாம் பெரிய விஷயங்க. சரி சார், மீன் தான் அதிகம். மீன், சங்கு இதெல்லாம் தான் வைக்கிறாங்களே இங்கே. வயசு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து நிறையா மீன் அவர் வந்து எடுத்து போட்டு இதில் எது வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு செஞ்சு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ட்ராவலிங் அப்போ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு மீன் சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் சாப்பிட்டோம். இந்த மீன் பீஸ் ஒன்று, சாப்பாடு, ஒரு மீன் குழம்பு மீன் ஒன்று, எல்லாமே சேர்த்து 100 ரூபா வரும் ஒரு பிளேட்டு. சாப்பாடு அன்லிமிட்டட் தான். 40 ரூபா ஒரு பீஸு. 40 ரூபா ஒரு பீஸு மீன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? பரவாயில்லைங்க. இந்த இடத்துல இந்த ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கேன். இது ஒரு மீன் பீஸுங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இப்படி மீன் கொடுக்குறது, சாப்பாடு போடுறது பரவாயில்லைங்க, சூப்பர், நல்லா இருக்கு. Living life every day, late at night, not okay. All I want and I pray, all I need are some better days. இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு முன்னாடியே வந்து விநாயகா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக நல்லா இருக்குங்க சாப்பாடு. ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு ஏஞ்சி போனார். அப்போயே வந்து நாங்கள் அப்படியே நைஸாக ஏஞ்சி வெளியே வந்துட்டோம். இந்த ஹோட்டல் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல.
அந்த ஹோட்டலில் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா விநாயகா மெஸ் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அக்காவுடைய கவனிப்பு வந்து நல்லாயிருக்கும், சாப்பாடும் நல்லாயிருக்கும் guys. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமுமே கடல், அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம அலை அடிச்சிட்ருக்கு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்களேன், சுத்தமாக அலையே கிடையாது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே சாந்தமாக இருக்குது, ஆழமும் கம்மி. இந்த பக்கம் பாருங்களேன் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்மையான ஒரு வியூ, வேறு லெவலில் இருக்குங்க. மைண்டில் என்ன சாமி தெரியுமா ஓடிட்டுருக்கு வேற மாதிரிங்க. இன்றைக்கி சண்டேன்றதால ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து வந்துட்டுருக்காங்க. போன தடவை வரும்போது வந்து மண்டேயில் வந்தோம், இந்த வாட்டி சண்டேயில் வந்திருக்கோம். அதனால் நல்ல கூட்டங்க, எவ்வளோ வண்டி போயிட்டு வந்துட்டுமா இருக்குது. நிறைய கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க அங்கங்கே. முன்னாடி கேமரா ஆன் ஆகிக்குது. இப்போ எவ்வளோ நேரம் வீடியோ பற்றி எடுத்தீங்களோ. Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side maybe we could be okay. Okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away, as you fade away. சண்டே ஆயிடுச்சுங்க, என்னன்னு தெரியலையே. 2 வீலர் வந்து இடிச்சிட்டாங்களோ. அப்படியே இந்த அரிச்சல் முனை வரைக்கும் அந்த டவரில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, லைட் ஹவுஸு, அதோடு முடிஞ்சுங்க. சரியான கூட்டங்க இன்னைக்கு, சண்டேன்றதால இவ்வளோ கூட்டம் போல இருக்கு. அக்கா போய் சேர்ந்துருப்போங்க, அக்கா அக்காவை அடித்து தூக்கி இருப்போம்.
எவ்வளோ கூட்டம் ஆத்தாடி, சரியான கூட்டமாக இருக்குது. ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது கூட இருக்குங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பற்றி ஒரு கேமையான முக்கிற மாதிரிலாம் முக்கிறாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பிடுவோம். சரி ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. வாங்க. செம்ம கூட்டங்க, சண்டேலாம் வந்துடக்கூடாது, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. ஆஹா, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அந்தவங்க போயிடலாமோ? இவர் வேறு குல்ஃபி வாங்குறாரு, அதுக்காக தான் அவர் நிறுத்திட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதாங்க, ஃபுல்லாக தனுஷ்கோடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமைன்றதால செம்ம கூட்டமாக இருங்க, அதனால் அங்கே நிற்கவே முடியல. அதனால் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கிளம்பியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்டே டியூன் வெங்கத்தேவா vlogs, நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். Living life every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer.